அமைதியாக இருக்கும் ஒரு சின்ன கிராமம். காலை சூரியன் மெதுவாக உதிக்கிறது. பறவைகள் இனிமையாக கீச்சென்று பாடுகின்றன. அந்த கிராமத்தின் மண் சாலையில் தினமும் போல ஒரு சிறிய ஏழை சிறுவன் பள்ளிக்கு செல்ல நடந்து கொண்டிருக்கிறான். அவன் பெயர் குமார். மிகவும் எளிமையான வாழ்க்கை, ஆனால் மனசு மட்டும் மிகவும் நல்லது. அன்று காலை அவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு பெரிய ஆலமரத்தின் அருகே வந்தான். அப்போது அவன் கண்களுக்கு முன் ஒரு காட்சி தெரிந்தது. அந்த ஆலமரத்தின் கீழ் ஒரு முதியவர் மிகவும் சோர்வாக அமர்ந்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் பசி, உடலில் பலவீனம். பார்த்தவுடன் யாருடைய மனசும் உருகும் நிலை. அதை பார்த்த குமார் மெதுவாக அருகில் சென்றான். தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு என்று கவலையுடன் கேட்டான். முதியவர் மெதுவாக பேசினார். மகனே, எனக்கு 2 நாட்களாக சாப்பாடு கிடைக்கவே இல்லை. அந்த வார்த்தையை கேட்டதும் குமாரின் மனசு மிகவும் வருந்தியது. அவன் கையில் இருந்தது ஒரு சின்ன டிஃபன் பெட்டி மட்டும். அதுவே அவன் மதிய உணவு. ஒரு நிமிடம் அவன் யோசித்தான். பிறகு மிகவும் அமைதியாக அந்த டிஃபன் பெட்டியை திறந்தான். அதிலிருந்த உணவை முழுவதும் எடுத்துக்கொண்டு அந்த முதியவரிடம் கொடுத்தான். தாத்தா, நீங்கள் இதை சாப்பிடுங்கள் என்று மெதுவாக சொன்னான். முதியவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவருடைய கண்களில் நன்றியின் கண்ணீர் தெரிந்தது. பசியால் மிகவும் சோர்ந்திருந்த அந்த முதியவர் அந்த உணவை நன்றியுடன் சாப்பிட்டார். அதை பார்த்த குமார் அமைதியாக சிரித்து கொண்டிருந்தான். அவன் வயிறு காலியாக இருந்தாலும் அவன் மனசு மட்டும் மிகவும் நிறைந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நாள் அப்படியே முடிந்தது. அடுத்த நாள் காலை பள்ளியில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. எல்லா மாணவர்களும் மைதானத்தில் நிற்கச் சொல்லப்பட்டது. குமார் கூட மற்ற மாணவர்களுடன் அங்கே நின்றான். சில நிமிடங்களில் பள்ளி மேடைக்கு ஒரு மனிதர் வந்தார். அவரை பார்த்தவுடன் குமார் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவர் யார் தெரியுமா? நேற்று அவன் உதவிய அதே முதியவர்தான். ஆனால் இன்று அவர் அழகான ஆடையில் மிகவும் மரியாதையாக மேடையில் நின்றார். அவர் அந்த பள்ளியின் புதிய தலைவர். அவர் குமாரை மேடைக்கு அழைத்தார். அனைவரும் பார்த்து கொண்டிருக்க அவர் குமாரிடம் சொன்னார், நேற்று நான் மிகவும் பசியுடன் இருந்தபோது எனக்கு உதவியது இந்த சிறுவன்தான். இவன் ஒரு நல்ல மனசு கொண்டவன். அதற்கு பிறகு அவர் குமாரின் படிப்பிற்காக முழு உதவியையும் அறிவித்தார். அந்த நாள் குமாரின் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. ஏனெனில் ஒரு நல்ல மனசு, ஒரு சிறிய உதவி ஒரு வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும்.